ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இதோ பாருங்கள், துணியை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுக்கிட்டு மடிப்பு பக்கம் எப்போவுமே நம்ம பக்கம், அதாவது வெட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். மடிப்பு பக்கம் எப்போவுமே வெட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இதை பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து என்னோடய பொண்ணு சைஸுக்கு தான் எடுத்திருக்கேன். அவளுக்கு 7 வயசு ஆகுது. அவளோட சைஸுக்கு தான் நான் இன்றைக்கி தைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு பாடி உயரம் வந்து அவளுக்கு வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. 9.5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 10.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போ பாடி சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. 7.5 ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள், தோல் கழுத்து வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே நம்ம 2.5 இன்ச்சு வைப்போம் இல்லையா, அதான் இது. தோல் கழுத்து வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் கழுத்து வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு தோல் நீளம், அதிலேருந்து தோல் கழுத்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். தோல் நீளம் வந்து அவளுக்கு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். தோல் நீளம் வந்து 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது முன்கழுத்து பின் கழுத்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ரெண்டுமே ஒரே அளவு தான் எடுத்திருக்காங்க. 3.5 பின் கழுத்து முன்கழுத்து ரெண்டுமே நான் 3.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கம்மா, தோல் கழுத்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டு விட்டுட்டு, நான் இது ரவுண்ட் கழுத்து தான் நான் தைக்கிறேன், அதனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். ரெண்டு சைடுமே முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டுக்குமே நான் ரவுண்ட் கழுத்து தான் வைக்கிறேங்க. அதனால் 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ கைக்குழி வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2.5 ப்ளஸ் 1/2 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சுலேருந்து கீழே நேராக 4.5 இன்ச்சு அவளுக்கு கைக்குழி வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். கைக்குழி வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம பாடி சுற்றளவு மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, அந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம 4.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பக்கமும் இங்கே பாருங்கள், இங்கே மேலேருந்து கீழே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டு விட்டுட்டு உள்ளே நம்ம வந்து கைக்குழி வளைவு வரைகிறதுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு இந்த பாருங்கள் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுட்டு அதிலேருந்து ஒரு வளைவு வரைஞ்சிருக்கிறேன். நம்ம கைக்குழி மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து இங்கே பாருங்கள் நடுவு சென்டர் இந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிருக்கிறேன். இப்போது இந்த பாருங்கள், நம்ம இந்த கைக்குழி இந்த பாருங்கள் அந்த எண்டு இருக்குது இல்லையா, அதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அது வந்து ஷேப் வர்றதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி இப்போ பாருங்கள் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். கிராஸாட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கிறேன். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம கைக்குழி வளைவு வரைகிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு வளைவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, கட் பண்ணும்போது அதை 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணுங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கையோட நீளம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. 3 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இது 4 இன்ச்சு. இப்போது இது வந்து பஃப் கை வைக்க போகிறேன். பஃப் கை வைக்கிறதா இருந்தால் நம்ம கையோட அகலம் வந்து என்ன சைஸோ அதே அளவுக்கு இன்னொரு மடங்கு நம்ம துணி எக்ஸ்ட்ரா எடுக்கணுங்க. என் பொண்ணுக்கு வந்து கையோட அகலம் வந்து 5 இன்ச்சு இருந்தது. நான் அதே 5 இன்னொரு மடங்கு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கணும். கையோட நீளம் 3 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். கையோட அகலம் வந்து 5 இன்ச்சு. இது பாருங்கள், இது நீளம், இது அகலம் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு விட்ருக்கேன். இப்போது
நம்ம கை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம கை மார்க் பண்ண போகிறோம். இந்த 5 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தது பஃப்புக்காக, இந்த 5 இன்ச்சு வந்து நம்ம பஃப்புக்காக எடுத்தது. இப்போது இந்த லைனுக்கு இந்த பக்கம் தான் நம்ம கை மார்க்கிங் பண்ணணும். பாருங்கள் பாருங்கள், இது நீளம், இது அகலம். இங்கே பாருங்கள், கையோட நீளம் வந்து 4 இன்ச்சு, 4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அகலம் வந்து 5 இருக்குது. 5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு அதிலேருந்து கீழே நம்ம நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் 4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது நீளம், இது அகலம். பாருங்கள், இது நீளம், இது அகலம். நீளம் வந்து 4 இன்ச்சு இருக்குது, அகலம் 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கீழ் பக்கத்துலேருந்து மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், கீழ் பக்கத்துலேருந்து மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், அதுலேருந்து இப்படி சரிவாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த லைனில் இங்கே பாருங்கள் நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு மார்க்கு அதிலேருந்து சரிவாக இதில் இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு அந்த லைனுக்கு நடு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இந்த லைன் வந்து 6 இன்ச்சு இருக்குது, 6 பாதி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த லைன் வந்து 6 இன்ச்சு இருக்குது, அதில் பாதி 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 3 இன்ச்சுக்கு இங்கே மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இதை கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதில் குட்டியாக நாச் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நாச்சு, இந்த பக்கம் ஒரு நாச்சு, அது மாதிரி இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள், இதுலேயும் 2 பக்கமும் நாச் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்ம பஃப் வைக்கணும். அதனால் இந்த நாச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். அதனால் நாச் போட்டு எடுத்துக்கலாம் அடையாளத்துக்கு. இதை பாருங்கள், இந்த லைனுக்கு இங்கே மேலே ஒரு நாச்சு, கீழே ஒரு நாச்சு, அதே மாதிரி இந்த மடிப்பு பக்கம் இருக்குது பாருங்கள், அதில் நடு சென்டரில் இங்கே ஒரு நாச்சு, இங்கே ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோந்தாங்க. இதே மாதிரி லைனிங் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைனிங் பீஸை மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் லைனிங் பீஸை மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணும்போது மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக வரும். ஏன்னா முன்ன பின்ன வரலாம். நீங்கள் லைனிங் பீஸை விட நம்ம லைனிங் பீஸை விட மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிங்க தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம லைனிங் பீஸை விட மெயின் பீஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் தைக்கும் போது கரெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள், இப்போ பாவாடைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாவாடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவாடையோட உயரம் வந்து 18.5 இன்ச்சு இருக்குது. 18.5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 19.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள், 19.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 25 இருக்குது. பாவாடையோட இடுப்பு சுற்றளவு வந்து 25 இருக்குது. 25 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6 இன்ச்சு விட்டுக்கலாம். அது நமது சுருக்கம் வைப்போம் இல்லையா, அதுக்கு தான் அது. நம்ம ஒரு 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எனக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 25 இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 7 இன்ச்சு விட்டு நான் 32 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 மீட்டர் லைனிங் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. 1 மீட்டர் லைனிங் வந்து கரெக்டாக இருக்குது. நான் தான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உயரம் வந்து 18.5 இன்ச்சு இருக்குது. 18.5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 19.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே இது அகலம் வந்து எனக்கு 25 இன்ச்சு இருக்குது. 25 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ
நம்ம விட்டுக்கலாம். அந்த சுருக்கம் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ விட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் நெருக்கமாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் அந்த 6 இன்ச்சு நம்ம அதிகமாக விட்றது. ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு அதுக்காக நம்ம அதிகமாக விட்றோம். நம்ம அந்த சுருக்கம் கொஞ்சம் அதிகமாக வரும்போது ஃப்ராக் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சுருக்கம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். மடிப்பு மடிப்பாக வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம 6 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், மெயின் பீஸையும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். லைனிங் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை போட்டு அப்படியே மெயின் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இனி எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் திருப்பி சொல்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.